ஆண்டவர் இயேசுவோடு கூட இல்லை திருமுழுக்கு யோவான். அவரோடு உணவருந்தல, அவரோடு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் பயணம் செய்யல. ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தார். ஆகவே மிக அழகாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், அவருடைய செல்வாக்கு உயர வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். எப்பொழுது தூய ஆவியானவர் வந்து பெந்தகோஸ்த நாளிலே அந்த எல்லா திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாவோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த திருத்தூதர்கள் மீதும் அந்த 120 பேர் மேலும் அந்த ஆவியானோட அபிஷேகம் வந்து இறங்கியதோ, அப்பொழுது திருத்தூதரான பேதுரு மிக அழகாக தன்னுடைய வாழ்வின் அனுபவத்தை சொல்றார். ஆனா அந்த நாட்கள்ல ஆண்டவர் இயேசு அவங்களோட இல்லை, உடல் ரீதியாக இல்லை. 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவருடைய அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு எல்லா திருத்தூதர்களும் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள். பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்தனால சொல்றார், ஆண்டவர் இயேசுனுடைய நாமத்தினால சொல்கிறேன், எழுந்து நட. ஆண்டவர் இயேசுவோடு ஒரு மனிதன் இணைந்திருக்கிறான் என்று சொன்னால், பேதுருவனுடைய நிழல் பட்டால் பவுலினுடைய கைக்குட்டை இன்று அநேக நபருடைய வாழ்விலை வல்ல செயல் செய்தது. எல்லா திருத்தூதர்களும் தூய ஆவியானோட அபிஷேகம் பெற்ற பிற்பாடு இயேசுவோடு இணைந்திருக்கிறோம் என்பதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்வையே ஆண்டவர் இயேசுவுக்கு அர்ப்பணித்தார்கள். இன்று குடும்பங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று சொன்னால், நாம் கூட இருக்கிறோம், ஆனால் இணைந்திருக்கிறோமா? கணவன் மனைவியோடு வாக்குத்தத்தம் நாம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமாக இருக்கிறேன். இணைந்து இருக்கிறீர்களா அல்லது கூட இருக்கிறீர்களா?